இன்கம் டாக்ஸ் எதில் வந்து வரும்னா சேலரி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சேலரி பேசிஸ் இருக்குல்ல அதை வந்து கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து இப்போ பழைய எம்பிஏனா பழைய எம்பிஏ மேலே வாங்கினா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 1 இயர் பண்ணணும். இப்போ 18 எம்பிஏ மேலே வாங்கினா இத்தனை பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஃபாலோ பண்ணி என்ன பார்த்து டைரக்ட் டாக்ஸ் இன்கம் டைரக்ட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் டைரக்ட்ல இன்கம் டாக்ஸ் சேலரி இன்கம் டாக்ஸ் வந்து சேலரி. அப்ப ஏன் சேலரி மந்த்லி ஒன்ஸ் நீங்க பே பண்ணலாமே டாக்ஸ் ஏன் இயர்லி ஒன்ஸ் கொடுத்து போறீங்க? ஓகேவா? அவ்வளவுதான். நம்ம சொன்ன ரீசன் புரிஞ்சா மந்த்லி ஒன்ஸ் போது உங்களுக்கு அந்த ஸ்லாப் இப்போ நம்ம கொண்டு போயிடும் 5 to 10 lakhs, sorry 5 to 8 lakhs, 9 to 10 lakhs, 11 to 15 lakhs. ஓகேவா? அதனால பரவாயில்ல கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு பர்சன்டேஜ் certain percentage இருக்குவா அதை யூஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? புரியுதா புரியலையா? சேலரிக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணல, டோட்டல் இன்கம்க்கு டாக்ஸ் பே பண்றீங்க. நெக்ஸ்ட் ஒன் வேற யாராவது ஜிஎஸ்டி எக்ஸைஸ் ரெண்டு எக்ஸைஸ் டியூட்டி யாராவது எக்ஸ்பிளைன் பண்றதா பண்ணிட்டு போய் வந்துருவோம். சோ நம்ம பார்க்கும்போது டாக்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ், வாட் இஸ் டாக்ஸ்? டாக்ஸ்னா டாக்ஸ் வந்து கம்பல்சரி பேமெண்ட். அதை வந்து யாருமே நான் கட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. கம்பல்சரி கட்டி ஆகணும். ஸோ டாக்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு, டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் வந்து இன்கம் கார்பரேட் இருக்கு. இன்கம்னா ஒரு பர்சன் இண்டிவிஜுவல் வருமானம் சம்பளம் இருக்குல்ல அதுல ஒரு கணக்கு இருக்கும். ஒரு 12 எம்பினா 12 எம்பிஏ, 30 எம்பினா 30 எம்பி. அதுக்குள்ள வந்துச்சுன்னா ஓரளவு பர்சன்ட் பிடிச்சு பண்ணுவாங்க. அது தாண்டி போயிடுச்சுன்னா அவங்க டாக்ஸ் கட்டணும். அதே மாதிரி கார்பரேட் டாக்ஸ்னா ஒரு கம்பெனி ரன் பண்ணும்போது அவங்க ப்ராஃபிட் சேவ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை வச்சு அது ஒரு செர்டைன் பெர்சன்டேஜ் இருக்கும். அந்த பெர்சன்டேஜ் தாண்டி போச்சுன்னா டாக்ஸ் கட்டணும். இது மட்டும் லிசன் பண்ணிக்கணும். ரெண்டு பேருமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ரீசார்ஜ் ஆகிருக்கு. கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து கம்பெனி பர் இயர்ல ப்ராஃபிட் எவ்வளவு கெயின் பண்ணிருக்காங்களோ அந்த ப்ராஃபிட் டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேவா? டிபெண்ட்ஸ் அபான் ப்ராஃபிட் பேஸ் பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் போகுதோ அந்த மாதிரி நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். சரியா? கார்ப்பரேட்ல நெக்ஸ்ட் ஒன் டைரக்ட் டாக்ஸ். அப்புறம் இன்டைரக்ட் டாக்ஸ்ல ஜிஎஸ்டி இருக்கு, அப்புறம் எக்ஸ்எஸ்டி இருக்கு. ஜிஎஸ்டி சொல்லுங்க. அதான் சொன்னாரே ஸ்டோரியே சொன்னாரே ஜிஎஸ்டி எப்படி பே பண்றீங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அது இருக்கு. அது யாராருக்கெல்லாம் போகுதுன்னு சொன்னாரே. ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா அது வந்து ஹோல்சேலர், ரீட்டைலர், அப்புறம் மேனுஃபேக்சரர் இந்த மூணு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைரக்டா வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம அவங்க கட்ட முடியாது. அவங்க ரீட்டைலர் இருக்கவங்க, ரீட்டைலருக்கு அப்புறம் ஹோல்சேலருக்கு அப்புறம் தான் மேனுஃபேக்சரர். ஸோ அவங்க தான் இந்த ரீட்டைலர் அப்புறம் ஹோல்சேலர் ரெண்டு பேருக்கும் ப்ராடக்ட் அனுப்பி அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பென் வாங்குறீங்க அப்படின்னா 10 ரூபீஸ் பென்னா 10 ரூபீஸ் தான் பென்னோட விலை. 2 ரூபீஸ் டாக்ஸ் இருக்கு. பட் அது நீங்க கடைக்காரங்களுக்கு தான் பே பண்றீங்க, நீங்க பே பண்ணல. ஸோ அது இன்டைரக்ட்லி நீங்க கடைக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க. பட் உங்க இன்கம் சேலரிக்கு நீங்க டைரக்டா பே பண்றீங்க. இதுதான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். அதை பார்த்துட்டீங்கனாலே போதும், அது ஈஸியா புரிஞ்சுது. ஜிஎஸ்டி, எக்ஸைஸ் டியூட்டி வேற புரியலன்னா பரவாயில்லடா கேட்டுக்கோங்க ஒரு டைம். புரியாம இருக்காது. சரியா? பாருங்க எவ்வளவு ஸ்பீடா வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. நிக்கிற ஆன்சர் பண்ண ஆளுங்க எல்லாரும் 5 மினிட்ஸ்ல அவ்வளவு இவ்வளவு ஒரு மெமரி கெபாசிட்டி வச்சிட்டு இருக்கும்போது ரைஸ் மறந்துடாதீங்க. மறந்துடாத. எடுத்தது பரவாயில்ல, ஷார்ட் டைம் எடுத்தீங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கம்பல்சரி பேமெண்ட்ங்கறீங்க டு கவர்மெண்ட்னு சொல்லுங்க. யார் பே பண்றீங்க கம்பல்சரி பேமெண்ட்? கவர்மெண்ட் பே பண்றீங்க. அந்த கவர்மெண்ட்க்கு எவ்வளவு பெனிஃபிஷியல் இருக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் அது பின்னாடி செகண்ட் யூனிட்ல நிறைய இருக்கு. என்னென்ன டைப்ல பெனிஃபிஷியல் எல்லாம் இருக்கு கவர்மெண்ட் சைடுலன்னு பார்க்கணும். இதெல்லாம் சம்மா நீங்க போடுவீங்க, அப்ளை பண்ணுவீங்க. சரியா? தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குவாங்க. தெரியாம உள்ள வரவே முடியாது. இது இனி ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் தியரியே எடுக்கிறேன். ஆனா எல்லாருமே எல்லா ஆன்சர் சொல்லிருக்கேன். சொல்லலைன்னா கஷ்டம். நீ கொஞ்சம் கிளியரா இருக்கும். எக்ஸைஸ் டியூட்டி உனக்கு தெரியல. ஓ வேற சொல்லு ப்ளீஸ் சொல்லு. உங்க மாதிரி சொல்லுங்க. வாட் இஸ் டாக்ஸ்? டாக்ஸ் இஸ் கம்பல்சரி பேமெண்ட் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன். நம்ம கண்ட்ரியில் வந்து எல்லாருமே வந்து இன்கம் டாக்ஸ் வந்து நம்ம ஐடி ஃபைல் பண்ணி நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணுவோம். நம்மளோட அதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டாக்ஸ் இருக்குது, டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்னால் நம்ம டைரக்டாக பே பண்ணுறது, இன்டைரக்டாக நம்ம தேர்ட் பர்சன் மேலே பே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைரக்ட் டாக்ஸ் தான் நம்ம இன்கம் டாக்ஸ் அண்ட் வந்துட்டு இன்கம் டாக்ஸ் அண்ட் கார்பரேட் டாக்ஸ் இருக்குது. இன்கம் டாக்ஸ்ன்றது நம்ம சேலரியில இருந்து நம்ம வர அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுறது. கார்பரேட் டாக்ஸ்ன்றது வந்து நம்ம பிஸ்னஸில் வர ப்ராஃபிட், அதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வந்துருந்தோ அதுலேருந்து நம்ம ஒரு பர்சன்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்